அன்லிமிட்டடான 4G அண்ட் 5G பார்த்தீங்கன்னா ஏர்டெல்ல கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலாக 2 பிளான்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அது என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். ஏர்டெல் ஆப்பை அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசார்ஜுங்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து டேப் பண்ணுங்க. இங்கே நீங்கள் 2 ஸ்பெஷலான பிளான்ஸ் வந்து பார்க்க முடியும். ஒரு பிளான் ரூ. 399. இந்த ரூ. 399 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடான 4G அண்ட் 5G கொடுக்க போகிறாங்க. 28 டேஸ்க்கு மட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாருக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் கிடைக்கும். அதர் பெனிஃபிட்ஸ் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே கிடைக்கும்னு சொல்லலாம். அடாப் எக்ஸ்பிரஸ் பிரீமியம் அண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டியூன்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம்க்கான ஆப்ஷனு இது போல் பல விஷயங்களை கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்த பிளான்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடான 4G அண்ட் 5G இப்போ கொடுக்கறதுக்கு ஏர்டெல் வந்து சம்மதிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இதுவுமே ஒரு சர்டன் லிமிட்டோட தான். 300 GB வரைக்கும் தான் பர் 30 டேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதுவே 28 டேஸ் தான். ஆனால் அந்த 300 ஜிபிங்கிற கிரைட்டீரியாவில் தான் இருக்கும். ரெண்டாவது பிளான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 449. இந்த ரூ. 449 பார்த்தீங்கன்னா அதே 28 நாள் வேலிடிட்டியோட அன்லிமிட்டடான 4G அண்ட் 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அவைலபிளாக கிடைக்கும்னு சொல்லலாம். கூடவே பார்த்தீங்கன்னா சோனி லிவ் அண்ட் பார்த்தீங்கன்னா 20 OTT பிளாட்ஃபார்ம்ஸ், ஆப்பிள் மியூசிக், அடோப் பிரீமியம் அண்ட் பார்த்தீங்கன்னா காலர் டியூனுக்கான ஆப்ஷன் இது போல் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஆல்சோ ஜியோ ஹாட்ஸ்டார், கூகுள் ஒன்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே உள்ளே இருக்குது. ஆனாலும் இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு 4 GB பர் டேன்னு கிடைக்கும். ஆனால் பழைய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 GB டேன்னு தான் கிடைக்கும். இதில் என்னன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குஜராத்லையோ மற்ற மாநிலங்கள்லையோ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த பிளான் வந்து அப்ளை ஆகலை. இது எப்போ அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா February 5 தான் அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட அந்த பிளான்ஸ்க்கான வேலிடிட்டி சேஞ்சை இங்கே பண்ணலைன்னு சொல்ல முடியும். ஸ்பெசிஃபிக்கான ஆப்லையும் சரி வெப்சைட்லையும் சரி அதை மென்ஷனே பண்ணல. ஸோ அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு February 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வகையான ரீசார்ஜ் பிளானை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே சர்வரில் அவங்க அப்டேட் பண்ணல. அப்டேட் வந்துருச்சு, நேற்றே ரோல் அவுட் பண்ணிட்டாங்க, எல்லாமே இருந்தாலும் February 5லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 2 days வெயிட் பண்ணிங்கன்னா இந்த 2 ரீசார்ஜ் பிளான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் 4G டிவைஸே வச்சுருந்தாலும் உங்களுக்கு அன்லிமிட்டடான 4G அண்ட் 5G கிடைக்கும். உங்களுக்கு 300 GB லிமிட் தான். ஆனாலும் இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்லிமிட்டடான 5Gக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டு டே நம்ம கொடுக்குற அந்த 2 GB டேட் தான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ 4Gயும் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக எப்படி பார்த்தாலும் இந்த 300 GB அப்படிங்கிற டார்கெட் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். ஆனால் இது எல்லா பிளான்ஸும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் இந்த 2 ஸ்பெசிஃபிக்கான பிளான்ஸுக்கு மட்டும் இப்படி சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் லிட்ரலி ₹500 மந்த்லி நீங்கள் வந்து ரீசார்ஜுக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையுமே மனசில் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா விஐயில் இதை விட நல்ல பிளான்ஸே இருக்குது. அதே அன்லிமிட்டடான 4G அண்ட் 5G கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ஓவரால் அவங்கள மாதிரி இவங்களும் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியோவும் இதை மாதிரி கீப் அப் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஓவரால் இந்த பிளானை கொஞ்சம் வெயிட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே பார்க்குறீங்கன்னா February 6க்கு அப்புறம் இந்த ரீசார்ஜை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட சர்வர்லையும் சரி அப்டேட் ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.